நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் பள்ளியில் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் மாணவர்களுடன் வந்திருந்த பெற்றோர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போதிய அளவில் நிழல் தரும் பந்தல்கள் அமைக்காததால் பெற்றோர்கள் தேர்வு முடியும் வரை கொளுத்தும் வெயிலில் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. திருப்பூரில் நீட் தேர்வு எழுத நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டதால் மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்தார். செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் கடும் சோதனைக்கு பிறகு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையத்தில் 2 மணி நேரம் காத்திருக்க நேரிட்டதால் யஷ்வந்த் என்ற மாணவர் மயங்கி விழுந்தார். மாணவருக்கு கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் 192 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் குடிநீர், கழிவறை, பார்க்கிங் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெற்றோர்கள் அவதியடைந்தனர். நிழல் தரும் பந்தல்கள் அமைக்கப்படாததால் பெற்றோர்கள் தேர்வு முடியும் வரை ஆங்காங்கே உள்ள மரத்தடியில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் இளங்கலை பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் மற்றும் தன்னாட்சி கல்லூரிகளில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கும். குவைத் நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை மீனவ கிராமத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக குவைத்துக்கு சென்றபோது அந்நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பிடிப்பட்டவர்களை மீட்க பலமுறை வலியுறுத்திய போதும் மத்திய, மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய, மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் வலியுறுத்தினர். சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க இதுக்கடுத்து 4 மீனவர் இருக்கிறது 40 மீனவர்களாகி 4000 மீனவர்களாகி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபடுவோம். எங்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு 2 நாளைக்குள்ளே நல்ல முடிவு எடுத்து தரணும். மூலிகை மற்றும் மசாலா பொருட்களில் உள்ள பூச்சிக்கொல்லியின் அளவை 10 மடங்கு வரை அதிகரித்துக் கொள்ள அனுமதி அளித்ததாக வெளியான தகவலுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய மசாலா பொருட்களில் எத்திலின் ஆக்சைடு பூச்சிக்கொல்லி மருந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக கூறி சிங்கப்பூர், ஹாங்காங் நாடுகள் அவற்றுக்கு தடை விதித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களில் உள்ள பூச்சிக்கொல்லி அளவுக்கான அனுமதியை 0.01 மில்லிகிராமில் இருந்து 0.1 மில்லிகிராமாக 10 மடங்கு அதிகரிக்க அனுமதி வழங்கவில்லை என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விளக்கமளித்துள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூர் ஊராட்சி வேடல் பகுதியில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜு ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே. பழனிசாமி 70வது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 24 அணிகள் கலந்து கொண்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் களக்காட்டூர் அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதின. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் ஆகியோர் கோப்பைகள் மற்றும் ரொக்கத் தொகையை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.